எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது மேங்களூர் சிக்கன் உருவல். இந்த டிஷ்ஷோட கலரும் ஃப்ளேவர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஸ்பெஷல் பியாத்கி சில்லிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் உருவல் பண்ணுறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கனை போனோட எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மசாலாவை நல்ல சிக்கனில் தடவுங்க. மசாலா எல்லா பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் பியாக்தி மிளகாயை வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இந்த ரெசிபிக்கு நான் 25 பியாக்தி மிளகாயை எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். மிளகாயை 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விடுங்க. மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. அரைக்கும் போது வேணும்னா 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 15 முந்திரி பருப்பை எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இதை அரைச்ச பிறகு எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 100 கிராம் வெண்ணெய் சேர்க்குறேன். மிளகாய் பேஸ்ட் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கனும் மிளகாயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் மிளகாயும் முந்திரியும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2ஐயும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே சேர்க்கலை. சிக்கன் அதோட ஜூஸ்லேயே நல்லா வெந்திருக்கு. கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, சிக்கன் நல்லா வெந்து தண்ணியும் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 10-15 முந்திரி சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கோங்க. 4 பியாத்கி மிளகாய் போட்டு கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போடுங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் எடுத்து சிக்கன்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் உருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ஃப்ளேவர்ஸ் அட்டகாசமாக இருக்கும்.
இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.